ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓம் சக்தி பராசக்தி உதயநிதிக்கு பிரேமலதா சித்தின அவ்வளவுதானே. என்னடா இவன் எடுத்த உடனே இந்த மாதிரி வீடியோ போட்டான், நல்ல நாளாதமா இவன் ஏன் டென்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. யாம் பெற்ற இன்பம் சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா பெறணும் அப்படின்றத காக தான் நான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஆக்சுவலா இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பேசியிருக்கான்ல, இப்போ யாரை குற்றம் சொல்றது? இவன் அப்பனை குற்றம் சொல்லவா, இல்ல இவங்க பெத்தாங்கள அவங்க அம்மா குற்றம் சொல்லவா, இல்ல இவங்க ஆசிரியர்களை குற்றம் சொல்லவா, இல்ல இவன் ஃபாலோ பண்றான் பாரு அவன் தலைவனை குற்றம் சொல்லணுமா, இல்ல யாரை குற்றம் சொல்லணும்? அது எப்படிப்பட்ட வார்த்தை அது இல்லையா? அதாவது இந்த வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க அவன் சொல்றதுதான் கரெக்டு, நான் தான் கேட்கிறேன், என்ன வேணா பேசுவேன், அந்த பயமறியாத வயசு இதுல இந்த மாதிரி வயசு பசங்க, சின்ன பசங்களாம் பாத்துங்க, அவன் மூளைக்குள்ள எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு இந்த விஷயம். அவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்றானா, இதெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் அவன் பண்றான், தெரிஞ்சுதான் இவன் பண்றான், திட்டமிட்டு கரெக்டா எப்படி அவன் சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுதுங்க. அவங்க யாரு, அவங்க வயசு என்ன, அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்துடைய மனைவி, அவங்கள போயிட்டு எப்படி ஓம் சக்தி பராசக்தி அந்த மாதிரி சொல்லி உதயநிதிக்கு உதயநிதி சித்தி அப்படின்றான், பிரேமலதா உதயநிதி சித்தின்னு சொல்றான். இது பாருங்க, எனக்கே இந்த வார்த்தை எல்லாம் வரதுக்கு கூச்சமா இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல எல்லாருக்கும், ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு த்ரிஷா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கே நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டனம் தெரிவிச்சு வீடியோ போட்டேன். ஏன்னா அந்த பையனுடைய ஜேசனுடைய மனம் பாதிக்கப்படும், அந்த பையன் என்ன பண்ணா அவன் மனசு புண்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவன் நானு. ஏன்னா அரசியல் பக்குவப்பட்டவன் என்னை வளர்த்தவர்கள் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. எனக்கு இப்படிதான் யோசிக்க தோணுங்க. எப்படி ஒரு பேச்சு இதெல்லாம் இது நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிக்காம இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இல்ல தூண்டி விடுறாரா இந்த மாதிரி பேச சொல்லி பண்றாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இல்ல அவங்க அம்மா தூண்டி விடுறாங்களா, இவங்க அப்பா தூண்டி விடுறாங்களா, இல்ல யாரு இந்த மாதிரி பேச சொல்லி தூண்டி விடுறா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ நான் கேட்கிறேன், இந்த தாவேக்காவினர் ஒரு நல்ல தலைவனுக்கு நீங்க தொண்டர்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இவன் மேல புகார் கொடுக்கணும். நீங்க புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து, ஏன்னா இப்போ பெரிய அப்பாட்டாக்கர் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பையன். ஏன்னா எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ கீழே போயிட்டு அவன் என்ன பண்றான், கமெண்ட் பண்றான், இதுதான் என் ஐடி, இதுதான் நானு, முடிஞ்சா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றான். பாத்துங்க, அது உள்ள போய் பார்த்தா அது பேர் என்ன போடுறான், லாலிபப்னு போட்டிருக்கான். நிறைய லாலிபப் சாப்பிடுவான் போல அவன். லாலிபப்பு அவர் முஸ்லீம், ட்ரூ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பையன் பாத்துங்க, இஸ்லாமிய மதத்துல இருந்துக்குன்னு ஒரு அருவருப்பான மோசமான ஒரு செயலு வார்த்தையும் சொல்றான், பேசுறான் ஒரு பெண்ண. இதுதான் இஸ்லாத்தை சொல்லி தருதா? அப்ப பாத்துங்க, ஒரு முஸ்லீமா பிறந்தவனும் குரான் படிக்கிறவன் கரெக்டா இருப்பான். அதாவது இந்த மாதிரி பேசுறதுல அவன் மதத்துல ஹராம் இல்லையா? ஆனா விஜய்ன்ற ஒரு தலைவன் அவன் மண்டக்குள்ள பூந்து எப்படிலாம் பேச வைக்கிறான் பாருங்க. இல்ல நீங்க இது சாதாரண விஷயம் கடந்துலாம் போக முடியாதுங்க. இது மிகப்பெரிய ஒரு இதான விஷயம். இத்தனைக்கும் அவங்க யாரு, விஜயகாந்த் என்கிற ஒரு மாமனிதர். நான் நிறைய வாட்டி பதிவு பண்ணியிருக்கேன். கோயம்பேட்டில் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, அப்போ போயிட்டு வேலை இன்டர்வியூ டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் சாப்பிடுவேன் நானு. எனக்கு விஜயகாந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நான் அவரை பத்தி நான் யோசிச்சாலே நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன். ஏன்னா மக்களுக்காக நின்றவர் அவரு. மக்களுக்கு அந்த சீன் போடாம நான் விஜயகாந்த் நான் பெரிய அந்த மாதிரி சீன் போடுறவர் இல்ல. அந்த மாதிரி மனுஷன். அவங்களுடைய மனைவி விஜயகாந்த் இல்லைன்னா விஜயே கிடையாது. எல்லாருக்கும் தெரியாது. சந்திரசேகர் கேட்டுக்கொண்டதுனாலதான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எப்படி வாய்ப்பு கொடுத்து அவர் கூட சேர்ந்து நடிக்க வச்ச செந்தூர பாண்டின்ற படத்துல, செந்தூர பாண்டின்ற படம் மட்டும் இல்லாம போயிருந்தா விஜயோட கதி என்ன? சிந்தித்து பாத்தீங்களா? அவங்களோட மனைவிய எப்படி ஒரு அருவருப்பா பேசுறானுங்க பாருங்க. இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மேல, அதாவது ஒரு படி இல்ல, ஒரு 10 படி கடந்து போயிட்டாங்க.
இந்த பெண், அதாவது படிச்ச பெண் மாதிரி இருக்காங்க. இவங்க பேசுறதை நீங்க பாருங்க. ஹாய் மக்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அன்டில் விஜய் என்ன பாக்குற வரைக்கும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அவரோட வாய்ஸ் அவர் எலெக்ஷனுக்கு வராருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள் முழுக்க விஜய் யாரு தளபதி விஜய் யாருன்னு பேசப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். சோ இப்ப ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடக்கிற போருக்காக அவர் குரல் கொடுக்கணும். இப்போ இந்த பொண்ணு பேசுறது கேட்டா இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதுன்னா, தள்ள ஆச்சிக்கணும் போல இருக்கு. இப்ப நீங்க கேப்பீங்க, நீ ஏன்டா வந்து தலையில ஆச்சிக்கணும், வரனாங்க பண்றது, தமிழ்நாட்டுல நான் பிறந்துட்டேன், அந்த பொண்ணு தமிழ்நாட்டுல பிறந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தற்குறிகளா இருக்குது. அதாவது நான் தள்ள அடிச்சு கூடாதுங்க, இது வந்து அவங்க அப்பா அம்மா வந்து தள்ள அடிச்சுக்கணும், அவங்க தள்ள அடிச்சுக்கணும், அவங்க அம்மா அப்பா தள்ள அடிச்சுக்கணும், அவங்க வந்து ஆசிரியர்கள் தள்ள அடிச்சுக்கணும், அவங்க அடிக்காதனால நான் அடிச்சுக்கிறேன், வேற என்ன பண்றது? இது அசிங்கமா இல்ல? இந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, அதுவும் கண்டிப்பா டிகிரி எல்லாம் படிச்சிருப்பாங்க போல. இந்த போர் நடக்குது பாத்தீங்களா, அது வந்து விஜய் குரல் கொடுக்கணுமா? அது எதுக்குன்னா, இந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தான் உலக நாடுகள் எல்லாம் வந்து விஜய் பத்தி பேசுறாங்களாம். விஜய் வந்து குரல் கொடுத்தா அந்த போர் நின்றுமாங்க. பாருங்க எப்படி ஒரு படிச்ச தற்கூரிய பாருங்க. அது பாருங்க, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு படிச்ச பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாகி இருக்கு பாருங்க. விஜயால இப்படி ஒரு முட்டாளா இருக்குவாங்க. என்னங்க இது? அதுவும் ரொம்ப நான் கேட்கிறேன், இந்த பொண்ணு வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வைரல இந்த வீடியோலாம் அவங்க ஆசிரியர்லாம் பார்ப்பாங்களே, அவங்க வந்து கேட்க மாட்டாங்களா? போன் பண்ணி என்னமா நீ என்ன அசிங்க பத்திரின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா தெரியல எனக்கு. இது ஏன்னா நம்மளாம் இப்ப எந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுதுங்களா? பதட்டமான சூழ்நிலை இருக்கு, உண்மையா பதட்டமான சூழ்நிலை இருக்கு. நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க, தம்பி ஐயோ ரொம்ப மோசமா போகுதுப்பா, எலெக்ஷன் எப்போ வரணும்ன்றதுப்பா, தயவு செய்து வந்து இந்த டிவிக்கே வரவே கூடாதுப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் சொல்றதை விட நீங்க சுத்து வட்டாரம் சொல்லி ஓட்டு போடாம இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன்னா இவங்க கேளு, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இறக்குறது கூட வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் வந்து விஜய் தோத்துட்டா வந்து வேற சூசைடும் பண்ணிப்பானுங்க. தயவு செய்து இவங்களாம் வந்து, நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், இவங்க வந்து கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இவங்களுக்கு. ஏன்னா இவங்களால ஏத்துக்க முடியாது. விஜய்ன்ற ஒரு பிம்பம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, விஜய். அந்த விஜய் வச்சுட்டு என்ன வேணா பேசுவானுங்க. விஜய தப்பா பேசினா யாராவது சரி, அவங்களை ஆபாசமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன். அடுத்து பாருங்க, இப்ப சொன்னேன் நானு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் போவாங்க பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இந்த வீடியோ. உயிரே உருனா நான் சும்மா வாத்தி சொல்ல, இந்த நிமிஷம் அவருக்கு ஏன்னா என் உயிரை அப்படியே கழுத்தாருங்க, அப்படியே என் குடும்பத்தவர் பார்த்து வர, என் குடும்பத்தவர் பார்த்து ஏன்னா எங்க அண்ணன் உயிரை விடுற, சும்மா நான் வந்து பாத்துக்கலான்னு சொல்ல. இந்த வீடியோல வேற பையன் என்ன பண்ணிருக்கான், பிளேட்ல அறுத்துப்பானா. விஜய் சொன்னா பிளேட்ல அறுத்துன்னு உடனே செத்துருவானா. அப்புறம் என்ன சொல்றாப்புல, நான் செத்தா என்னங்க, நான் செத்தா என்ன, விஜய் என் குடும்பம் பார்த்துக்கும். தம்பி நீ எந்த ஊருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, தயவு செய்து நீயா போயிட்டு அட்மிட் ஆயிடு. ஏன்னா வந்து உனக்கு மண்டை கோளாறு, உனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிற, நீ உனக்கு எது சொன்னாலும் உனக்கு புரியாது. குடும்பத்தை பார்த்து பாரு அவனுக்கு. அவரு குடும்பத்தை அவர் பார்த்துக்கலடா தம்பி அவர் குடும்பத்தையே அவரு பார்த்துக்கல. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப நடந்துச்சு தஞ்சாவூர்ல, அவர் பின்னாடி போனான் ஒரு பையன், இறந்துட்டான். ஒரு வாட்டி கூட அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேசல, அவர் என்னன்னு கூட கேட்கல, என்னன்னு கூட கேட்கல, அம்போன்னு விட்டாங்க. அவங்க அப்பா கதறி அழுதுன்னு இருக்காரு, அவங்க பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. இந்த நிலைமை ஒரு வரணும்னு நினைக்கிறியா? ஏன்னா நடந்துதான்டா இருக்கு. விஜய் என்னெல்லாம் பண்றா நீ பார்த்துட்டா இருக்கீங்க நீங்க. இல்ல இந்த விஷயம் வந்து சேர்ந்துச்சா இல்லையா உனக்கு? தயவு செய்து நீங்க பாரு, நீ வந்து தயவு செய்து நீயா போயிட்டு அட்மிட் ஆயிடு. உங்க நல்லது சொல்றேன், நீயா போயிட்டு அட்மிட் ஆயிடு. ஏன்னா வந்து நீ வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்க நீ. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வேற விதமான ஒரு தற்கூரி, அது சொல்ல வார்த்தைகளே வரல. இவனெல்லாம் வந்து அப்படியே என்ன பண்றது அந்த மாதிரி. அதாவது இந்த பையன் என்ன பண்றான்னா, அவன் கையில வச்சிருக்கான் பாருங்க இந்த பேப்பர். இந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த வீடியோ வழியா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவங்களுக்கு தெரிஞ்சு எந்த துரோகமும் பண்ணதே கிடையாது, இந்த ஒரு துரோகத்தை தவிர. நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டேன், டிவிக்கு கூட்டு போடுங்கன்னு. ஆனா அவங்க 2 பேருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை. எங்க அப்பா ஒரு சைடு நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், எங்க அம்மா ஒரு சைடு நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், ஒத்த காலம் இருந்தாங்க. ஆனா நீங்க ஓட்டே போட தேவையில்லன்னு சொல்லி நான் எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுக்கவே இல்லை, என் கையிலே தான் வச்சிருக்கேன். டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க வாயில என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ண, நீ ஓட்டே போட தேவையில்லை. பாத்தீங்களா? அது பாருங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம் கையில் வச்சிருக்கான். அது யாருதுன்னா அவங்க அப்பா அம்மா தான்.
அவங்க அப்பா அம்மாட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாராம், இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து போடாதீங்க, ஏடிஎம்கே போடாதீங்க, நீங்க போடணும்னு சொல்றீங்க, அதனால வந்து நீங்க ஓட்டே போடாதீங்க, அதனால நான் ஃபார்மே சப்மிட் பண்ணல, ஸோ அந்த ஃபார்மை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறான். இவ பாத்துங்க, அப்ப எந்த அளவுக்கு போறானுங்க பாருங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடணுமா, எப்படி விஜய்க்கு தான் ஓட்டு போடணுமா, இல்ல வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் வந்து கொடுக்காம விட்டான், அதுக்காக கொடுக்காம விட்டானா இப்ப அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லையா? இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இது கண்டிப்பா எடுக்கணுங்க. ஓட்டு உரிமையை பறிச்சிருக்கான் இவன் ஒரு துரோகி, தேச துரோகிங்க இவன் தேச துரோகி, இவன் ஒரு தீவிரவாதி. இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, வீடியோ வைரல் ஆச்சு, இங்க பசங்க நிறைய பேர் பார்த்தா டேக் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் போலீஸ்க்குலாம் வந்து போட்ட உடனே நைஸா என்ன பண்றான், நான் வந்து சும்மா லுலாய் விளாடுனேன், ஸோ ஃபன் வீடியோ, நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். இவன் கண்டிப்பா அவன் கொடுக்கல. இவன் யாருன்னு விசாரிச்சு இவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இவன் சிறையில் இருக்க வேண்டியவன். இவெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல முடியும். இல்லைங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையாலுமே. நான் சொல்றேன், உலக வரலாற்றிலேயே இப்படியாப்பட்ட தற்கொலைகளா வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து கெட்ட பேரை விளைவிச்சுட்டு இருக்கானுங்க. நான் சொல்றேன், இவருங்க அரசியல்ல வர சரி, வேட்புமனு தாக்கல் பண்ற, சரி இங்க போற அங்க போற, ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ற, ஃபார்மையும் சரியா ஃபில்அப் பண்ண தராம 2 வாட்டிங்க தப்பா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஃபில்அப் பண்ணாம ஒரு ஃபார்ம்னு எடுத்தா உன்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் இருக்கணும். அதுதான் வந்து பேசிக். இதுதான் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறவங்க, தேர்தலில் போட்டிடுறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அது பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல நிக்கிறதுக்கு 51 வயசுன்னு போடுற, திருச்சிக்கு இருக்குல்ல 52ன்னு போடுற. எப்படி அது? அங்க 52 வயசு, இங்க 51 வயசு. எதுக்கு வயசை குறைச்சு என்ன பண்ண போறீங்க? இது தப்பா? அடுத்தது பாருங்க, இந்த குற்ற வழக்கு பின்னாடி எல்லாம் வந்து எழுதணும். மாரி இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனார் பாருங்க, அதெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வழக்கெல்லாம் வந்து 2த்துலயும் எழுதணும். அது வந்து 1த்துல எழுதிருக்காரு, 1த்துல எழுதல. அதாவது எலெக்ஷன் கமிஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. ஏன்னா எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தாங்க, தம்பி கரெக்டா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் சொல்லிட்டு விஜய் சொல்லி நான் பார்த்தா கேட்கல. அப்ப சொத்து விவகாரம் வந்தா பார்த்தா 410 கோடி வந்து வச்சிருக்குதா வந்து சொல்லியிருந்தாப்புல இல்ல, அது ஒரு பாத்தீங்கன்னா அந்த வாகனம், பிரச்சார வாகனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6.5 கோடி ரூபாய் விஜய் பேர்ல இருக்கு. அதையும் இல்ல, அதையே தான் விட்டுக்கிறானுங்க. எங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டா எழுதணும், எல்லா சொத்தையும் எழுதணும் சார் சொல்லியும் மீறி என்ன பண்ணிருக்காங்க, விட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, திருப்பி போயிட்டு அந்த 6.5 கோடி ரூபாய் அந்த பிரச்சார வாகனம் இருக்கு பாரு, அதை போட்டு எழுதிருக்காங்க. நான் கேட்கிறேன் எலெக்ஷன் கமிஷனர், தயவு செய்து இந்த ஃபார்ம் வாங்கிட்டு எல்லாமே அப்படியே கேட்டுருங்க, கரெக்டா ஃபில்அப் பண்ணிருக்கீங்களா, தப்பா இருந்துச்சுன்னா இது கேன்சல் பண்ணி விட்டுருவோம் சார், கரெக்டா யோசிச்சு தான் கொடுக்குறீங்களா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்பாட்ல வச்சுட்டு நீங்க கொடுத்துடணும். நீங்க திருப்பி வந்து தப்பா எழுதிட்டாரு இல்ல திருப்பி வாங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, 6ஆம் தேதி ஒரு கிட்ட அப்புறம் டைம் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரஸ் மீட்டிங்கை வச்சு நீங்க என்ன பண்ணணும், நீங்க காட்டுங்க. இங்க பாருங்க, விஜய் அவர்கள், தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு மீது குற்றம் பின்னணி எழுதல, வயசு தப்பா எழுதிருக்காரு, என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிஸ் பண்ணி மறைச்சிருக்காரு, எழுதிருக்காரு. சொத்து விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சரியா எழுதாம மறைச்சிருக்காரு. அதனால வந்து இவருடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரஸ் மீடியா முன்னாடி நீங்க காட்டணும். அப்பதான் வந்து அவங்களுக்கும் தெரியும் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன் நம்பி நான் போறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க திருந்துவானுங்க. ஏன்னா இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க, திமுக திட்டமிட்ட சதி, அவர் வந்து வேணுன்ட்டு வந்து நிராகரிச்சாங்க சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க, நீங்க விட்டுட்டு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே டைம் முடிஞ்சு டைம் பாரு, நீங்க தப்பா ஆதிட்டீங்க, நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டியிட தகுதி இல்லாதவர்னு சொல்லுங்க. அதே போல எலெக்ஷன் கமிஷன் கேளுங்க, ஏங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி கரெக்டா ஃபார்மே ஃபில்அப் பண்ண தெரியல, எப்படிங்க இவரு நம்பிலாம் வந்து நீங்க வந்து ஓட்டு போடுறீங்க, இவ்வளவு கூட்ட வரீங்க, இவெல்லாம் சரியான தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணுங்க. நீங்க கேட்காம நீங்க தப்பா எழுதிட்டீங்க, திருப்பி வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க, கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது இவனெல்லாம் வந்து இப்படி அசிங்கப்படுத்துறோங்க. ஏன்னா வந்து இந்த அசிங்கத்தை தான் வந்து தலைவனா வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலம் இது. ஏண்டா ஏண்டா இப்படி இருக்கு, ஏண்டா படம் அதாவது பாருங்க, கட்சி பேர் வச்சாங்க பாத்தீங்களா, அதுவே தப்பு. தமிழக வெற்றி கழகம் இக்கு போடல, வெற்றி கழகம் சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அதுவும் பார்த்தோன்னா பயங்கர வைரல் ஆச்சு, பார்த்தோன்னா மீம்ஸ் மெட்டீரியல் ஆன உடனே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இக்கு போட்டானுங்க. தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு நாமினேஷன் வரைக்கும் எல்லாம் தப்பா பண்றானுங்க. என்ன பண்றது? சரி தலைவன் தான் இப்படி, தொண்டை எப்படி இருப்பான், தொண்டை ஒரு படி மேல போயிட்டு, அதாவது வைகுண்ட வேட்பாளர் இவர் தான்,
அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 4 பேர் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க பாரு, ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு உள்ள போறாங்க. என்ன பண்ண ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னா என்ன பண்ணிருக்காப்புலன்னா அவர் பேரு கீழே கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்காப்புல. ஃபார்மே ஃபில்அப் பண்ணலங்க, ஏங்க ஃபார்மே ஃபில்அப் பண்ணாம அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துறாங்க. இது விளையாட்டு இல்ல, உண்மை. வீடியோ பாருங்க நீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, டீடைல்ஸ் வைக்கிறது மேக்ஸிமம் வைக்கிறது ரெண்டாவது கூட நீங்க இது பண்ணுங்க, டீடைலா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இன்னும் படம் டைமிங் நாங்க எல்லாம் ஃபுல் பண்ணி தந்தேன். ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்கன்னா எங்க தெளிவா சொல்லிருக்கேன். 3 நிமிஷம் தான், 3 மணி நேரம் நாங்க ஃபுல் பண்ணி தாங்க. ஃபார்மே ஃபில்அப் பண்ணாம இந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு, பா நான் 3 மணிக்கு இருப்பேன் இங்க, நீ போய் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு போது அவர் முடிக்கிறாப்புல, நம்மளுக்கு தான் ஃபில்அப் பண்ண தெரியாது சார், இதுனா ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை, வெயிட் 3 மணிக்கு இருப்பேன் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுக்கிறாங்க. பாருங்க எந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது நான் எங்கேருந்து போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியலங்க. எனக்கு இப்படி ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு சொல்லதான் என்ன வைக்குது. திமுக பாத்தீங்கன்னா தேமுதிக 10 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, நம்மளாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, நானே விமர்சனம் பண்ணாங்க, என்ன 10 சீட் அவரு கொடுத்துருக்கீங்க என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, 10 சீட்டு பிளஸ் ஒரு MP சீட் வேற கொடுத்துக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விமர்சனம் வச்சேன், கண்டிப்பா வச்சேன். ஆனா அதுக்கு ஒர்த்து அப்படின்றத நான் இப்ப ஃபீல் பண்றேன். அவங்க தகுதியானவர்கள் தான், 10 சீட் வாங்குறதுக்கு தகுதியான கட்சி அப்படின்றத நான் நேற்று பார்த்தேன், உண்மையா பார்த்தேன். ஏன்னா நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, நான் உண்மையா சொல்றேன், அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா அவங்களுடைய பேச்சு மட்டும் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பிரமாதமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கொளத்தூர் தொகுதியெல்லாம் சிலதான் பார்த்தீங்கன்னா கண்கலங்க வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க அண்ணன் தொகுதிக்கு நான் வந்திருக்கேன். அவங்க சொல்றாங்க, நான் கலைஞர் கூட எப்படி இருந்தோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சு, கலைஞர் தான் ரிசப்ஷன் எல்லாம் பார்த்தா அண்ணா அறிவாலயத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் இங்க இருக்கேன், நாளைக்கு விருதுநகர்ல அண்ணன் ஸ்டாலின், எங்க அண்ணன் ஸ்டாலின் என்னோட மகன் விஜய் பிரபாகரனுக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு, அவருக்காக நான் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், பிரச்சாரம் பண்றதுல மிகவும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அண்ணனுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில இருந்து பேசுறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் எங்க இருக்காரு தெரியுமா? விருதுநகர்ல விஜய பிரபாகருக்காக நாளைக்கு பிரச்சாரம் செய்யறாரு. அதே போல பாத்தீங்கன்னா இங்க விருதுநகர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் என்ன சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவர் தான் விஜய் பிரபாகரன், என்னுடைய ஆருயிர் நண்பன், கேப்டனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நான் சொல்ல விரும்புறேன், நெகிழ்ச்சியான சம்பவம். அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிப்பாரு, நான் சின்ன ஒரு கேரக்டர் தான் பண்ணிருப்பேன். நான் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ணேன், ஆனா இப்போ விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு நான் இப்ப பிரச்சாரம் பண்றேன். அப்பாவுக்கு ஓட்டு கேட்டு திரைப்படத்துல நடிச்சேன், இன்று அவர் அருமை மகனுக்கு முதலமைச்சரா இன்றைக்கு நேரடியாக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அது ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமா இருந்துச்சு. அங்க எல்லாம் கை தட்டினாங்க. நானும் என்ன சொல்ல வருவேன், கண்டிப்பா இந்த பையன் ஜெயிக்கணும். விஜயகாந்துக்காக கண்டிப்பா திமுக கண்டிப்பா உண்மை யாரு கூட்டணி இருந்தாலும் கண்டிப்பா திமுக தொண்டர்கள் உழைப்பாங்க. விஜயகாந்த் மகன் வேற உழைக்காம இருப்பாங்க, கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாது கண்டிப்பா இந்த பையனை, அதாவது விஜய் பிரபாகரன்றவரை கண்டிப்பா எம்எல்ஏவாக நான் பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு விமர்சனங்கள், கட்சியே காலி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு சொன்னாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து 10 சீட்டு கொடுத்து பிளஸ் MP சீட்டு கொடுத்து அவங்கள முன்னிறுத்தி கட்சியை தூக்கி நிறுத்திருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பா இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா ஒரு ஆத்மா சாந்தி அடையும். அவர் கண்ட கனவு கண்டிப்பா நனவாகும். இதெல்லாம் அவர் பார்க்காம போயிட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு சைட்ல வச்சிடலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று அவர் பேசுறாப்புல பிரச்சாரம் பண்ண சொன்னா,
கலைஞர் அவர்கள், அதாவது முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை, முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அடிச்சு வச்சிருந்தாங்களாம். எப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு வச்சிருந்தாங்களாம் அப்படின்னு யார் சொல்றா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. யார? தலைவர் கலைஞர் அவர்களை வந்து மு.க. ஸ்டாலின் அடிச்சு வச்சிருந்தாரு, துன்புறுத்தினாரு. நீ பார்த்த என்னன்னா பேச்சு. அதாவது இதுக்குதான் வந்து பதில் சொன்னார் போல சூப்பரா. யாரு? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இறந்தவர்களை பற்றி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தவர்களை பத்தி நான் இங்க வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க கலைஞர் வந்து அந்த மாதிரி எங்களை வளர்க்கல. நான் வந்து எங்க தலைவரை நான் பின்பற்றி வந்திருக்கேன். அந்த மாதிரி நாங்க பேச மாட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்களை கலைஞரை பத்தி நீங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரு இறந்த பிறப்பு கூட வந்து சட்டம் போராட்டம் பண்ணி வாங்கினவருங்க. எடப்பாடி பழனிசாமிக்குலாம் என்ன தகுதி இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முறை முதலமைச்சரானவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த மாதிரி சேர் கடியில போயிட்டு வந்து அம்மா 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 சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு பதவி வாங்கிட்டு காலவாரி உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அவரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா, கலைஞர் இறந்த பிறகு கலைஞர் வந்து மிகப்பெரிய ஆசைன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பக்கத்துலதான் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்த பிறப்பு அங்கதான் புதைக்கணும்னு சொன்னாரு. ஒரு மகனாக, ஒரு தொண்டனாக, ஒரு தலைவனுக்கு தொண்டனாக என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நின்னாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அங்கெல்லாம் தர முடியாது, மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அமுச்சு விட்டாரு. அழுதுக்குன்னே பாத்தீங்கன்னா இங்க வந்து நின்று சட்டம் போராட்டம் பண்ணி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல கலைஞர் கண்ட கனவு என்ன, அவர் அண்ணா பக்கத்துல இருக்கணும் பாத்தீங்கன்னா அதுக்கு இடத்த வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு இடம் வந்து கொடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்லயே கொடுத்துட்டாங்க, நீங்க போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு போராடி வாங்கினவங்க. நீ நம்ம குத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ நம்ம அதாவது பேசுறது ஃபுல்லாவே நாங்க தான் உதவி பண்ணோம். நீ என்ன பண்ண? அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு சொல்லிட்டு. ஆனா ஒரு அரசியல் நாகரிகத்தோட பேச கத்துக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. என்ன ஒரு கேவலமான இது. அதாவது பாருங்க, தோக்க போறேன்னு தெரிஞ்சுச்சுன்னா கேவலமா பேச தொடங்குவீங்களே. அதாவது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க என்னென்னலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எடுத்து வைக்கிற விமர்சனங்கள்ல என்ன மாதிரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து விமர்சனம் வைக்கலாம், தப்பே இல்லை, எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி தரைக்குறைவாக வைக்கக்கூடாது, தரைக்குறைவாக வைக்கவே கூடாது. அது கேவலம், அது மகா மட்டம். அதான் இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க தயவு செய்து. இதெல்லாம் கீழ்த்தனமானவர்கள். அதாவது நீங்க அரசு முதலமைச்சரா இருந்தவர்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா? பேச்சலாம். அதுதான் இப்ப மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல இந்த பக்கத்துல வரலாம், இந்த ஆதவ அர்ஜுனா தற்கூரி என்ன பண்றான், கலகம். அதாவது பாருங்க, அவரோட மச்சான் இருக்காங்க பாரு, மார்டின் மச்சான், அவரே என்ன சொல்லிக்கிறார் பாரு, குடும்பத்துல கலகம் பண்ணி ஒருவர் தான் இவரு. அதே போல இங்க திருமாவளவனை வந்து பாத்தீங்கன்னா கலகம் மூட்டி விடுறாப்புல, அவங்க கட்சிக்குள்ளேயோ திமுகக்குள்ளேயோ அதுக்குள்ளேயும். அதை திமுக வந்து மிரட்டிச்சான். எப்படி திருமாவளவன் நீங்க வந்து நிக்க கூடாது, எப்படி இந்த காட்டுமன்னார் கோயில்ல நீங்க நிக்க கூடாது, நீங்க வந்து அதெல்லாம் நிக்க கூடாது, நீங்க நின்றீங்கன்னா வந்து அது வேற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு மிரட்டினாங்களா. இங்க திமுக இருந்து திருமாவளவனை மிரட்டினாங்களாம். இது இவர் பார்த்தாராம். அவரை மாநில அரசியல் திரும்ப கூடாது சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது திருமாவளவனை மிரட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், திமுக இருக்கிற தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி எல்லாருக்குமே தெரியுமே, திருமாவளவனை மிரட்ட முடியுமா? அவர் மிரட்டினா அடிப்படை பண்ணிக்கிற ஆளா அவரு? எப்படி இந்த மாதிரி கலகம் ஊட்டுற? ஏண்டா உனக்கு எல்லாம் வளர்ந்து கட்ட வேண்டாம், நீ எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கலகம் பண்றியா? கலகம் பண்ண பாக்குறியா நீ? கலகம் பண்ணி என்ன பண்ண போற? ஓட்டு வாங்க போற நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, தயவுசே சொல்றேன், எங்க டிக்கெட் போட்டு தப்பிச்சு ஓடிரு. ஏன்னா டிவிக்குன்ற ஒரு கட்சியே இருக்காது. எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்ல விரும்பல, பார்த்து உஷாராருங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அவர்களே. நீங்க பேசுற பேச்சு ஒன்னும் நோட்டபிளா இருக்கு. எத்தனை பேரை கேச போட்டு உங்களை உள்ளத்தள்ள போறான்றது எனக்கு தெரியல. தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு போக தயாராங்க, இல்லைன்னா வந்து இந்த நாட்டை விட்டு ஓட்டுருங்க. அதான் உண்மை. நீங்க இருக்கவே கூடாது. இந்தியால இருந்தா கண்டிப்பா அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான கோபத்தை, உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க எல்லாரும் உங்க மேல. பார்த்து சூதானமா இருங்க. வருகின்ற தேர்தலிலே 2034 தொகுதியில வந்து வெற்றி பெறுவோம். எல்லா சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் 2034 தொகுதி. ஆமாங்க, இவர் சொல்றாப்புல வாழும் அம்பேத்கர். யார் இவர்? தான் வாழும் அம்பேத்கர்.
இந்த அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாப்புல பாருங்க, 2034 தொகுதியில வந்து வெற்றி பெறுவாராம். பாத்துங்க 2034 என்னத்த சொல்றது ஒண்ணு புரியலங்க. அதாவது பாருங்க, விஜய் வந்து சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, ஒரு 2 பேர் தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே ஒரு டிஎம்கே வர பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் தொகுதியில இங்க 2 பேர் தான் போட்டி. பாத்தீங்கன்னா இவருக்கும் இவர் பக்கத்துல ஒரு நந்து வராரு பாருங்க, அவருக்கும் எதுல போட்டின்னு பார்த்தா நடக்கிறது இல்ல, யார் ஃபர்ஸ்ட் நந்து போறான்றது பாக்குறதுல போட்டி போடுறானு. இவனு எப்படி சொல்றதுன்னா, ரசிக்கலாங்க, ரசிச்சு பார்த்து சந்தோஷமா சிரிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன் பண்றானுங்க, ஃபன் மெட்டீரியல். இந்த எலெக்ஷனுடைய ஃபன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான்.